தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9657965557. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஒரு ஆடி கலங்கிச்சுன்னா 7 ஆடி கலங்கும் அப்படின்வாங்க. ஏம்மா அப்படி அந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்க? அது வந்து அம்மனோட மாதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா சூரியன் வந்து பார்வதி தேவி போய் சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம், ஆடி செவ்வாயில் அந்த மண்ணுக்கு பெருமை, ஆடி வெள்ளி அப்படிங்கும் பொழுது சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு வயல் வரப்புகள், அப்போல்லாம் அவங்களுக்கு கிராமம் எல்லாருக்குமே வயல் இருந்தது இல்லையா. ஸோ அந்த வயல் வரப்பில் இருக்கக்கூடிய களிமண் எடுத்து 7 பிடியாக பிடித்து ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஆடி வெள்ளின்றது ரொம்பவே விசேஷம். அது யாருக்குரிய வணக்க முறையா? ஆடி வெள்ளி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி புற்றுக்கு தான். எல்லா தெய்வங்களுக்குமே முருகனுக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து அவர் ஒரு சர்ப்பம் இருக்கும். விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பில் வந்து ஒட்டியானமாக இருக்கும். கருமாரி அம்மனுக்கு கொடையாக இருக்கும். ஆதிசேஷன் அவருக்கு படுக்கையாக இருக்கும். சிவபெருமானுக்கு இதை 12 முறை வலம் வருவாங்க. வலம் வரும்போது அவங்க கர்ப்பப்பையில் நல்ல ஒரு காற்று வெள்ளி வழிபாடு குழந்தை வர வேண்டும். அதனால் அவங்களுக்கு அந்த கர்ப்ப சுத்தியாகி வம்ச விருத்தி நல்லா வரும் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அதனால் ரேணுகா பரமேஸ்வரி வந்து காட்டுவாசிங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் இதே பெண்கள் எல்லாம் வேப்ப சேலை கட்டி நீங்கள் வந்து கூழ் காய்ச்சி என்னை நினச்சி வழிபாடு செய்யுங்க, நான் உங்களை தேடி வரேன், இந்த கூழ் குடிக்கிறதுக்காகவே உங்களை தேடி வரேன் அப்படின்னு அவங்க சொன்னதுனால ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான எந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரதி ஸ்ரீதரம் அவங்க இருக்காங்க. நிறைய விஷயம் ஆடி மாதத்தோட விசேஷங்கள் பற்றி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே விசேஷம் அப்படிங்கிறது தெரியும். குறிப்பாக வந்து எங்கள் ஊரில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஆடி கலங்கிச்சுன்னா 7 ஆடி கலங்கும் அப்படின்வாங்க. ஏம்மா அப்படி அந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்க? அது வந்து அம்மனோட மாதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா சூரியன் வந்து பார்வதி தேவி போய் சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கிறதே இல்லை, நீ பித்தனை போல் எப்போ பாரு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க, உனக்கு குடும்பம் இருக்குது, நீ பசங்களோடையும் இருக்கிறதில்ல என் கூடயும் இருக்கிறதில்லன்னு சொல்லி பார்வதி தேவி போய் கேட்டாங்களாம். அப்போது சிவபெருமான் சொன்னாராம், நீ கவலைப்படாத, நான் 1 மாத காலமும் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த ஆடி மாதம். அதனால் நம்ம என்னெல்லாம் அம்மனுக்கு செய்கிறோமோ அந்த சக்திக்குள்ளேயே சிவனும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது. அதனால் ஆன்மீகத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வங்களை கொண்டாடுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய இல்லங்களில் தெய்வம் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. குறிப்பாக வந்து இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே கிழமைகளில் வந்து, அதாவது செவ்வாயும் ரொம்பவே விசேஷம், அதே போல் வந்து வெள்ளியும் ரொம்பவே விசேஷம். இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஞாயிறு, ஆடியில் ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷம். ஃபஸ்ட்டு வந்து ஆடி செவ்வாய் பற்றி சொல்லுங்கம்மா. அதாவது நான் முதல்ல நம்ம முன்னாடி இருந்த பதிவில் சொன்னோம், இயற்கை வழிபாடு வந்து நம்ம நிறையா பண்ணுறோம். அந்த இயற்கைக்கு நம்ம வந்து ஒரு பஞ்சபூதத்துக்கும் நன்றி சொல்லி தெரிவிக்கக்கூடிய ஒரு வகையை தான் இந்த வழிபாடுகள் எல்லாமே. அப்போது எப்படி வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து மண்ணு தான், பிருத்திவின்னு சொல்கிறது. ஸோ ஆடி செவ்வாயில் அந்த மண்ணுக்கு பெருமை, ஆடி வெள்ளி அப்படிங்கும் பொழுது சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு ஐஸ்வர்யத்திற்கு பெருமை தரக்கூடியது. ஆடி ஞாயிறு அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியது. இந்த ஆடி செவ்வாயில் நம்ம மண்ணுக்கு பெருமை அப்படிங்கும்போது விளைச்சல் எல்லாமே நமக்கு மண்ணில் தானே வருது. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வழிபட்டாங்களாம், ஒரு யுகங்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கலியுகத்திலேயே வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்களாம், வயல் வரப்புகள், அப்போல்லாம் அவங்களுக்கு கிராமம் எல்லாருக்குமே வயல் இருந்தது இல்லையா. ஸோ அந்த வயல் வரப்பில் இருக்கக்கூடிய களிமண் எடுத்து 7 பிடியாக பிடித்து சப்த கன்னி வழிபாடாக அப்போ பண்ணாங்களாம். அது வந்து என்னென்னா
நீர்நிலைகளில் தான் பண்ணுவாங்களாம். இப்போ வயல் வரப்புனா அங்கே தண்ணி இருக்கும், வாய்க்கால் ஓரமாக தண்ணி போகும், அங்கே செய்வாங்க. இல்லைன்னா ஏரிக்கரை ஓரமாக செய்வாங்க. அப்போ புது நெல் அந்த இதை குத்தி அந்த அரிசியில் வரக்கூடிய மாவை எடுத்து வெல்லம் போட்டு மாவிளக்கு ஏற்றுற வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ பசும் நெய் தான் விடுவாங்க. அப்போ அந்த அரிசி வெல்லம் சேர்த்த ஒரு மாவிளக்கு ஏற்றுறது 7 பிடிகள், அந்த களிமண்ணை வந்து 7 பிடி பிடிக்கும்போது சப்த கன்னியாக வருது. ஸோ அந்த வெத்தலை, பாக்கு, மஞ்சள் இதெல்லாம் வச்சு ஒரு தேங்காய் உடைச்சி இந்த 7 சப்த கன்னிக்கும் கோலம் போட்டு தான் அந்த களிமண் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த வயல் வரப்புலேயே வழிபாடை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாவிளக்கு ஏற்றிட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் இந்த களிமண் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த பூமியில் விளையக்கூடிய விளைச்சல் நல்ல விளைச்சலாக இருக்கணும், பஞ்சம் இல்லாமல் இருக்கணும், மக்களுக்கு வந்து மும்மாரி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி இயற்கையை வழிபாடு செஞ்சு அது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் கரைச்சி அந்த வயல்லையே வந்து விட்டுருவாங்களாம். இது ஒவ்வொருத்தருக்குமே வயல் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த வயல் வரப்பில் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து இப்படியே விட்டுட்டாங்க. சப்தகன்னிகள் கோயிலுக்கு மட்டும் இருக்கும், கோயிலில் போய் வழிபாடு செய்கிறத மட்டும் பண்ணாங்க. ஸோ மண்ணை வந்து நம்ம இந்த ஆடி செவ்வாயில் அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை பண்ணும்பொழுது நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல் இருப்போம். இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் காலகட்டத்தில் வந்து வீட்டில் மாவிளக்கு ஏற்றுனாங்க. ஆடி செவ்வாய் அப்படின்னாலே வீட்டில் மாவிளக்கு ஏற்றுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து மாரியம்மனை நினச்சி ஏற்றலாம், உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி ஏற்றலாம். ஸோ வீட்டில் வந்து வெத்தலை 7 வெத்தலை வச்சு 7 அதுவும் அந்த 7 வெத்தலை தான் 7 வெத்தலை 7 வெத்தலை வச்சு 7 மாவிளக்கு போட்டு வீட்டிலையே சாமி கும்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள், இப்போ நம்ம சொந்தத்திலே வந்து ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு காலில் வந்து மஞ்சள் தடவி நிலங்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுங்க உடுத்துகிற மாதிரி துணி வச்சு கொடுத்து இந்த கன்னி பூஜையை வந்து செவ்வாய்க்கிழமையில் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ எதனால் நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மண், அப்போ எல்லாம் முக்கால்வாசி சொந்த வீட்டுக்காரங்களாக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம வாழக்கூடிய மண்ணில் நல்ல சந்ததி விருத்தி ஆகணும், பெண் குழந்தைகளை நம்ம வழிபட்டால் நமக்கு தெய்வ அனுகூலங்கள் நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வயது 5 வயதுக்குள்ளேயெல்லாம் பெண் குழந்தைகள் இறந்தவர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு கன்னியாக வந்து கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கன்னியை நினைத்தும் கும்பிடுறது இந்த ஆடி செவ்வாயில் பண்ணிட்டு வந்தாங்க. ஆடி செவ்வாய் முருகனுக்கும் ரொம்ப உகந்ததாக இருந்தது. ஸோ குழந்தை இல்லாதவங்க அது ஆடி செவ்வாயில் முருகனுக்கு வழிபாடு செஞ்சு முருகனுக்கு உண்டான வேல் பூஜை பண்ணுறதோ, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ, அதனால் ஏதோ ஒன்று ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய கஷ்டத்திற்கு அவனுக்கு தேவையான ஒன்றை ஆடி செவ்வாயில் பூஜையாக பண்ணிட்டு வந்தாங்க. அது இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் அதை பின்பற்றிட்டு தான் வர்றாங்க. இப்போ ஆடி செவ்வாயில் வந்து மண் சார்ந்த வழிபாடுகள் அதுவும் வீட்டில் கூட வச்சு வழிபடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம பார்த்துறோம். அடுத்தது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஆடி வெள்ளின்றது ரொம்பவே விசேஷம். அது யாருக்குரிய வணக்க முறையாக? ஆடி வெள்ளி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி புற்றுக்கு தான் வணக்கங்கள் நிறைய வைப்பாங்க. ஏன்னா ஆடி வெள்ளியில் வந்து சர்ப்ப வழிபாடை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். எதுக்காக சர்ப்பங்களுக்கு அந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போவுமே ஒரு மாதிரி அந்த புத்தில் வந்து ஒரு கூட்டமாகத்தான் இருக்கும். அந்த சந்ததி விருத்தின்னு சொல்லுவாங்க, அது முட்டையிட்டு அடக்காத்து. இந்த ஆடி மாதம் என்னென்னா சர்ப்பங்களுக்கு வந்து ரொம்ப உகந்த மாதம். அண்ட் நம்ம ஹிந்து முறைப்படி வந்து பார்க்குறச்சே 7 நாகங்களுக்கு பெருமை. கார்கோடகன், அனந்தன், அப்புறம் வாசுகி, இவங்க எல்லாருமே இந்த 7 சர்ப்பங்கள் தான் உலகத்தை வந்து தாங்கிட்டு இருக்கு. ஆதிசேஷன் வந்து பெருமாளுக்கு இருக்கார், வாசுகி வந்து நம்ம சிவபெருமான் கழுத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த சர்ப்பங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு நன்றி கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம உலகத்தையே தாங்கிட்டு எல்லா தெய்வங்களுக்குமே, முருகனுக்கு பார்த்திங்கன்னா காலில் வந்து அவர் ஒரு சர்ப்பம் இருக்கும், விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பில் வந்து ஒட்டியானமாக இருக்கும், கருமாரி அம்மனுக்கு கொடையாக இருக்கும், ஆதிசேஷன் அவருக்கு படுக்கையாக இருக்கும், சிவபெருமானுக்கு கழுத்தில் வந்து ஆபரணமாக இருக்கும். அதனால் சர்ப்பங்களினுடைய பங்கு வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே அவங்க காவலாக இருக்கிறதுனால நம்மளும்
அந்த காவல் தெய்வத்தை இந்த ஆடி வெள்ளியில் வந்து வழிபாடு செய்யணும்னு. ஸோ ஒரு ஆத்தங்கரை இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அரச மரம் இருக்கும். அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருப்பார். அதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்ப்பம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. 2 நாகம் சேர்ந்து இருக்கும், இல்லை ஒரே நாகம் 5 தலையோட ஒரே நாகம் இருக்கும். ஸோ இந்த சர்ப்பங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த விநாயகருக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அது சுக்கிரஹோரன்னு சொல்லுவோம் 6 to 7. அப்போ அதை வலம் வரும்போது அந்த அரச மரத்தை வலம் வரும்போது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையுமே நம்ம வழிபாடு செய்கிறோம். ஏன்னா அரச மரத்தில் 3 பேருமே இருக்காங்க. அடிப்பகுதி பிரம்மா, நடுப்பகுதி விஷ்ணு, கிளைகள் வந்து சிவபெருமானாக. அது மட்டும் இல்லாத சூரியன், குரு பகவான், சனி இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால பெண்கள் அந்த ஒரு ஈர துணியோட விரதம் இருந்து அந்த புத்துக்களை இருக்கக்கூடிய அந்த விநாயகராக இருக்கட்டும் பிரதிஷ்டை பண்ணவங்களுக்கு பச்சை பால், பச்சை அரிசி அண்டு வெல்லம் இது 3 அந்த பாலில் நல்லா கலந்து அது மேலேயே வைப்பாங்க. அதுக்கு நெய்வேத்தியமாக வைப்பாங்க. இதை 12 முறை வலம் வருவாங்க. வலம் வரும்போது அவங்க கர்ப்பப்பையில் நல்ல ஒரு காற்று வெள்ளி வழிபாடு குழந்தை வர வேண்டும். அதனால் அவங்களுக்கு அந்த கர்ப்ப சுத்தியாகி வம்ச விருத்தி நல்லா வரும் அப்படிங்கிறது. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்ணில் ஒரு அரச மரத்துக்கு கீழே அந்த மண்ணில் எத்தனையோ எறும்புகள், எவ்வளவோ பூச்சி அதெல்லாம் இருக்கும். இந்த பால், பச்சரிசி, வெல்லம் எல்லாம் இது பண்ணும்போது நம்மளுடைய பித்ருக்கள் யாராவது அங்கே அந்த எறும்பாகவோ இல்லை ஒரு குருவியாகவோ ஏதோ காக்காவாகவோ இருப்பாங்க. அவங்க நமக்கு ஒரு சந்ததி விருத்தியாக வர்றதுக்கும் இந்த வழிபாட்டை செஞ்சாங்க. எப்போவுமே தெய்வங்களுக்கு செய்கிறத விட பித்ருக்களுக்கு நிறையா செய்யணும். பித்ரு வழிபாடு செஞ்சால் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும்னு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஐவிஎஃப் நிறைய பார்க்குறோம் இல்லையா? ஒரு குழந்தை வரத்துக்கு எவ்வளோலாம் அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயத்த வச்சுருந்தாங்க. 10-12 அப்படித்தானே குழந்தைகளோட இருக்கும். வழிபாடுகளும் ஈஸியான வழிபாடுகள் தான். ஸோ நம்ம அதையும் விட்டுட்டோம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆத்தங்கரை ஓரத்தில் அரச மரம் இல்லாட்டாலும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் கோவிலில் அரச மரத்தில் பிரதிஷ்டை பண்ண விநாயகரையும் அங்கே பிரதிஷ்டை பண்ண நாகமும் ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடை இந்த அரிசி மாவில் கோலம் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது மற்ற ஜீவராசிகள் அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதம் வரும். அந்த ஒரு கான்செப்டில் அதை இன்றைக்கு வரைக்கும் செய்கிறாங்க. இப்போ ஆடி மாதத்தில் வர அடுத்தது ஞாயிறு. ஆடி ஞாயிறு அப்படிங்கிறது எதனால் ரொம்பவே வந்து விசேஷமாக இருக்குது? இதுக்கும் ஒரு கதை இருக்குது. புராணத்தில் வந்து நீங்கள் ரேணுகா பரமேஸ்வரி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பரசுராமரினுடைய தாயார். அந்த ரேணுகா பரமேஸ்வரி வந்து ஜமதக்னி முனிவருடைய மனைவி தான் அங்கே. ஸோ அவங்க வந்து கோச்சிண்டு காட்டுக்கு வந்துடுறா இல்லையா? காட்டுக்கு வரும்பொழுது காட்டு தீ பிடிச்சி அவங்க ஃபுல்லாக எரிஞ்சிடுறாங்க அந்த அம்மா. அப்போ காட்டுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, ரேணுகா பரமேஸ்வரிக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு உடம்புல இந்த வேப்ப இலையை நல்லா அரைச்சி மஞ்சளோடு அரைச்சி உடம்பெல்லாம் தடவி கேப்பங்கூழ் பண்ணி அந்த அம்மாவுக்கு உணவாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த உஷ்ணம் எல்லாம் தணிஞ்சு அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரணம்லாம் ஆறுது. அப்போ அவங்க திரும்ப தெய்வமாக போகும்பொழுது அந்த காட்டுவாசிகள்லாம் இவ்வளோ நாள் நீங்கள் எங்கள் கூடவே இருந்தீங்க, நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அதனால் ரேணுகா பரமேஸ்வரி வந்து காட்டுவாசிங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் இதே பெண்கள் எல்லாம் வேப்ப சேலை கட்டி நீங்கள் வந்து கூழ் காய்ச்சி என்னை நினச்சி வழிபாடு செய்யுங்க, நான் உங்களை தேடி வரேன், இந்த கூழ் குடிக்கிறதுக்காகவே உங்களை தேடி வரேன் அப்படின்னு அவங்க சொன்னதுனால காட்டுவாசிகள் ஆரம்பித்த ஒரு வழக்கத்தை நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து அந்த வழிபாடு பண்ணிட்டு தான் வரோம். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த கேப்ப கூழ் அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ணி மற்றவங்களுக்கும் கொடுக்கும்போது ஆடி மாதத்தில் ரொம்ப உஷ்ணம் உடம்பில் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ ஞாயிறு அப்படின்னாலே சூரியன்னாலே உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமாகும். அன்றைய நாளில் கேப்பங்கூழ் சாப்பிட்டு நம்ம அம்மனையும் வழிபாடு செஞ்சு நீங்கள் எல்லார் வீட்லேயும் பாருங்களேன் வாசலில் வேப்பலை இருக்கும். அதனால் நம்மளை குளிர்ச்சி பண்ணுறதுக்கும் அம்பாளையும் குளிர்ச்சி பண்ணுறதுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். அதனால் ஒரு சிலர் வழக்கத்தில் கேப்பங்கூழ் பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து கோவிலுக்கு வந்து கேப்பையை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அதுவும் அரிசி குருணையும் கொடுத்துட்டு வருவாங்க. அது உடல் உஷ்ணம் தணிக்கக்கூடிய ஒன்று.
அது ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதாவது இந்த ஆடி மாசத்துல இருக்கிற ஆடி செவ்வாயா இருக்கட்டும், ஆடி வெள்ளியாக இருக்கட்டும், ஆடி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால் உண்மையா பார்க்க போனா ஏதோ ஒரு வகையில ஒரு விஞ்ஞானமும் கலந்துருக்கிறத ஆமா, உணரக்கூடியதாக ஆமா. இருக்கு. நம்ம வந்து ஹிந்து முறைப்படி பண்டிகைகள் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே விஞ்ஞானம் இருக்கும். அந்த உணவு பழக்கத்திலேருந்து பருவம் மாறுது பார்த்தீங்களா, சூரியனுடைய அந்த காலம் பருவம் மாறும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த வழிபாடு செய்யணும்னு. ஆடி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக பெண்கள் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி காலையில் குளிச்சுட்டு தான் வெறும் வயிற்றோட கோயிலில் போய் புத்துக்கு பால் ஊற்றுறது அப்படிங்கிறது. அண்ட் புத்துக்கு பால் ஊற்றுற அன்றைக்கி மத்தியானம் வந்து தரையில் தான் படுப்பாங்க, படுக்கையில் படுக்க மாட்டாங்க விரதத்துக்கு. அது மாதிரி ராத்திரியும் அவங்க வந்து தரையில் தான் படுப்பாங்க. ஸோ அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த மாதிரி பெண்கள் உபவாசம் இருந்து பண்ணால் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சக்தி நல்லா இருக்கும், தேவையில்லாத இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறதுக்கு ஆடி மாதமும் சரி தை மாதமும் சரி இதை வச்சுருந்தாங்க. 2 அயனத்துலேயுமே வச்சுருந்தாங்க. அதாவது ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு கிழமைகளுமே வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த நேரத்துக்கு இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.